இறையேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ப எஸ்ஸப்பா. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை செழிப்பாக்குவார். நீங்கள் முதலாவது ஆண்டருடைய ஆசீர்வாதத்தை பெற என்ன பண்ணலாம் பிரதர், கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி யோசனை வருதில்ல நமக்கு. என்ன பண்ணோம் அப்படின்னா, சிம்பிளான ஒரு விஷயம் தெரியுமா? உங்களுக்குள்ளே இருக்க விஷயம் என்ன விஷயங்கள்லாம் தப்பான விஷயங்கள், பாவத்தினால் நம்ம தள்ளப்பட்டிருக்கலாம், ஒரு சில விஷயங்களாலும் மாட்டி தவிக்கலாம். ஆண்டவரே எனக்கு விடுதலான ஒரு வாழ்க்கையை கொடுங்க, நான் பரிசுத்தப்படுத்துங்க, நான் பண்ணது தப்புன்னு தெரியுது, எனக்கு ஒரு விடுதலான ஒரு வாழ்க்கையை கொடுங்க, நான் திரும்ப திரும்ப அந்த தப்பை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், நான் உங்கள் கூட இருக்கணும் ஏசப்பா, உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நான் வாழ்க்கையில் மென்மையாக வரணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் சரி. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜெபிக்கின்ற அந்த வேலையில் மட்டும்தான் பக்தி பரவசமாக இருப்பாங்களாம். ஆண்டவருக்குள்ள நான் வரப்போகிறேன் போல், நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு பாருங்களேன், என்னடா இது இவங்க இப்படி ஜெபிச்சாங்க இப்படி பண்ணாங்க, ஆனால் இன்றைக்கி பழைய மாதிரி ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசனை வரும்ல பிரதர். நாங்கள் ஜெபிக்கும் போது தான் எங்களுக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் இருக்குது. ஜெபிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு தெரிய மாட்டுது, எப்படியோ போயிட்டுருக்கு பிரதர் என் வாழ்க்கை. ஆனால் ஆண்டவரத்தில் வருகின்ற பொழுது, ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க, எங்களுக்கு மன நிம்மதியை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஜெபிச்சு முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோதான், ஆஷுவல் நடக்கிற மாதிரி தான் நடக்குது பிரதர். எதுவுமே மாற்றம் இல்லை வாழ்க்கையில். எத்தனை பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல நம்ம. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை செழிப்பாக்குவார் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயம் கேட்கும் போது சந்தோஷமாக இருக்குல்ல. எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குங்க ஆண்டவரே. கேட்கலாமா எஸ்ஸப்பா கிட்ட? நீங்கள் ஆத்மாவிலும் ஐஸ்வர்யத்திலும் ஆரோக்கியத்திலும் செழிப்பாக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். யார் விரும்புகிறா? பக்கத்து வீட்டுக்காரனா இல்லை சொந்தக்காரனா? சொந்தக்காரனோட நம்ம நல்லா இருக்குமான்னு சொல்லி ஃபோன் பண்ணிவிட்டு கேட்க மாட்டாங்க, எப்படி இருக்காங்கன்னே பார்க்க வர மாட்டாங்க. அவங்ககிட்ட கேட்க முடியுமா? நண்பர்கள் அவனுடைய வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்மளை பற்றி நம்ம தான் யோசிக்கணும், நம்ம குடும்பத்துக்காக நம்ம தான் உழைக்கணும். அடுத்தவன் உதவி பண்ணுவான், அடுத்தவன் ஹெல்ப் பண்ணுவான், அடுத்தவன் தாங்குவான், சொந்தக்காரன் நம்மளோ கைவிட்டுற மாட்டான்னு சொல்லி வெயிட் பண்ணவே கூடாதுங்க. நம்ம வாழ்க்கை நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம அடுத்தது என்ன விஷயம் பண்ணலாம், அடுத்தவங்களை பார்த்ததெல்லாம் போதும், நம்ம பண்ணலாம். நமக்கான ஒரு விஷயம் தோணும்ல, கண்டிப்பாக பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். யார் என்ன சொன்னாலும் கலங்காதீங்க. நம்ம வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் கொடுக்க போகின்றார். முதலாவது என்ன? ஆத்மாவிலும் சரீரத்திலும் ஐஸ்வர்யத்திலும் ஆரோக்கியத்திலும் செழிப்பாக்குவார். பிரைஸ் தி லார்ட். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக ஜெபியுங்கள். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கோங்கப்பா. நாங்கள் யாரையும் நம்பிஇல்லை, யாருக்கிட்டையும் நாங்கள் போய் ஹெல்ப்புன்னு கேட்க போகிறதில்ல, நான் உங்ககிட்ட தான் கேட்பேன், நீங்கள் நிச்சயமாக பண்ணுவீங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி உமக்கு முன்பாக இன்றைய நாளில் எவ்வளோ பேர் கண்ணீரும் கவனமாக ஜெபிக்கிற ஆண்டவரே, எங்கள் கண்ணீரெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சும்மாவாக இருக்கிறது, எங்களுக்கு ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கும் யாரும் இல்லை, ஆறுதலாக பேசுகிறதுக்கும் யாரும் இல்லை. உங்கள் மூக்கு முன்பாக இப்போ நான் வந்து நின்று பேசிகிட்டு இருக்கேன் ஆண்டவரே, மண்டிட்டு ஜெபிக்கிற ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தெல்லாம் கேட்டு எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேட்கலாமா ஏசப்பா கிட்ட? இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோங்க. முதலாவது ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, எங்கே பார்த்தாலும் விபத்து, சாலை விபத்து, வேகமாக போய் சென்று பலியாகிட்டாங்க, இறந்துட்டாங்க. அந்த நியூஸ்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரீசனாக நடந்த ஒரு விஷயம், இது எந்த ஊருன்னு தெரியல, நண்பனை கொன்று சாகடிச்சிட்டு எரிச்சிட்டு புதைச்சிட்டானுங்க. என்னடா இது நண்பர்கள் அப்படின்னு பக்குன்னு இருக்குங்க. யார் நல்ல நண்பன் யார் கெட்ட நண்பன் தெரியல. அந்த தாய் கதறல், ஐயோ என் பையனுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லையே, எதுவுமே இல்லையே, அவன் எதிர்த்து கூட பேச மாட்டானேன்னு சொல்லி அந்த கண்ணீர் மலக்க அந்த வீடியோ காணொலியை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க. என் பையன் போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் தலைமறைவாயிட்டாங்கன்னா பிடிச்சா மட்டும் அந்த பையன் ஒரு வரப்போகிறான். ஸோ அதனால் வந்து சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க. வண்டி ஓட்டும் போது கூட கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க. வேகம் வேணாம். வாழ்க்கையில் வேகமாக ஜெயிக்கணும், அதுக்கு உழைக்கணும் கண்டிப்பாக. ஆனால் பைக்லேயோ கார்லேயோ சம்திங் ஏதோ ஒரு விஷயத்தில் வேகமாக போகணும்ப்பா, நான் கெத்து காட்டணும்ப்பா, நான் செம்மையாக இருக்கணும், ஓட்டணும் அப்படின்ற மாதிரி அந்த பேர்லாம் வாங்கி நீங்கள் பேட்ச் குத்திக்க போகிறது இல்லை, அவார்டும் கொடுக்க போகிறது இல்லைங்க. ஸோ உங்கள் குடும்பத்தை மனசில் வச்சுக்கோங்க, அப்பா அம்மாவை நினச்சிக்கோங்க. வண்டி எடுக்கும் போது பயபக்தி, ஆண்டவரே நான் இயங்கக்கூடிய இந்த வண்டி நல்லபடியாக போகும்போது வரும்போதும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு ட்ராவல் பண்ணுங்கள். எந்த பிரச்சனை இல்லாமல் எல்லோரும் பார்த்துக்கணும்னு சொல்லி ஜெபிக்க போகிறேங்க. ஸோ எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறோம், எவ்வளோ நம்ம கடந்து வரோம். ஆண்டவரே நீங்கள்
தான் ஆண்டவர் எங்களை பாதுகாத்து கொள்ளணும்னு சொல்லி முதலாவது ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். இன்றைய நாள் முழுவதும் எங்களை பார்த்துக்கிறதுக்கு நன்றி ஆண்டவரே, போகும்போது வரும்போது எங்களை பார்த்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி ஆண்டவர்னு சொல்லி ஜெபிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், மனசில் இருக்கிற விஷயத்தை ஆண்டவர்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் என்ன கேட்டுட்ருக்கீங்க கிட்ட, பிரவீன் பிரதர் எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்குறீங்க. தாமஸ் பிரதர் கண்டிப்பாக கேட்டிங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் அப்படி தான் பிரதர் இருக்கார், அவர் இன்னும் க்யூர் ஆகலை, படுக்கே தான் இருக்கார், உட்கார கூட இல்லை. கிட்டத்தட்ட ஒரு மாதம் 2 வாரம் ஆகிடுச்சு, ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காரு. ஏன் இப்படின்னு சொல்லி டாக்டரே வந்து கன்ஃபியூஸ் ஆகி இந்த மாதிரி கேஸ் நான் அட்டன் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஆண்டவரே நீங்கள் தான் ஆண்டவரை பார்த்துக்கணும்னு சொல்லி அவர் இடத்துல நம்ம ஒப்பு கொடுத்துடலாம். நிச்சயமாக பிரவீன் ப்ரோக்காக எல்லாமே ப்ரே பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக நல்லா ஆகிட்டு அவர் வீடு திரும்பணும், பழைய நிலைமைக்கு வரணும். ஏன்னா அவங்க அப்பா அம்மாவும் வீட்டுக்கு போகல, ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. அவங்க சொந்த பந்தங்கள் தான் வந்து அவங்கள பார்த்துக்கிட்டு சாப்பாடு கொடுக்குறது அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்காங்க. அது ரெகுலராக பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு நாள் வரலாம், 2 நாள் வரலாம், தொடர்ந்து வந்துட்டு இருப்பாங்க, புரியல. ஸோ அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கோங்க. அவங்க அப்பா அம்மாக்காக ஜெபிச்சுக்கோங்க, சீக்கிரமாக நல்லா ஆகணும்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா காலைல ஸ்க்ரூ வைக்கணும்னு சொல்லி பிளான் போடுறாங்களாம், பிளேட் வைக்கணும்னு சொல்லி இது பண்ணுறாங்களாம். ஆனால் காயங்கள் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளட் ஏற்றுறாங்களா, அந்த பிளட் எங்கே போய் நிற்கிறதுன்னு கூட தெரியலையா. ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக நல்லா ஆகணும். அவருக்கு எந்த பிரச்சனை இல்லை. ஆண்டவரே உமது கரங்களால் தொட்டது நோயில் அகற்றி போடுங்கப்பா, அவருக்குள்ளே இருக்க அந்த பிரச்சனை எடுத்து போடுங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்கலாமா. சீக்கிரமாக அந்த காயங்கள்லாம் தொட்டு குணமாக்குங்கன்னு சொல்லி கேட்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் கமெண்ட் பண்ணுறேன் அன்பான உறவுகள், தாமஸ் பிரதராக இருக்கட்டும், வேலூர்லேருந்து தேவநாத், அவருக்காகவும் சரி, அவன் குடும்பங்களுக்காகவும் சரி, எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்கலாம். ஒவ்வொரு உறவுகள் பேர் சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பார். கலங்காதீங்க, தைரியமாக இருங்க. இன்றைய நாள் ஜெபம், உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா. எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. எங்களுக்கு செழிப்பையும் பரிபூரணத்தையும் தருவதாக வாக்கு பண்ணியிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. உம்முடைய ஆசீர்வாதங்கள் வாழ்வில் நிரம்பி வழிவதாக தகப்பனே. உம்முடைய வசனத்தில் நீர் கூறியபடியே வாழ்வில் நாங்கள் செழிக்கும்படி நீர் விரும்புகின்றீர் என்று விசுவசிக்கின்ற தகப்பனே. எங்கள் முன்னேற்றத்தை எந்த ஒரு விஷயம் தடுத்தாலும் சரி, நீங்கள் அதை தடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே. எங்களுக்கு தடையாக இருக்கின்ற ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும் ஆண்டவரே, தடையெல்லாம் அகன்று போக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசப்பா. வாழ்வில் நாங்கள் மென்மேலும் வளர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு உடல் தெம்பையும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. நல்ல ஒரு பலனை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு ஆறுதலையும் பலனையும் தந்து பரிபூர்ண ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்க்கையான நடத்த எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. உம்மிடத்தில் மனம் உருகி மனம் நொந்து நூலாய் பல வழிகளையும் தாண்டி உமக்கு முன்பாக செபிக்க வந்திருக்கோம் ஆண்டவரே. எங்கள் செப விண்ணப்பங்களாக கேட்டீங்க, ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்குறேன் இயேசப்பா. நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்கும்படி எங்கள் வாழ்வில் உம்முடைய ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழியிட்டும் தகப்பனே. நீர் உண்மை உள்ளவராக இருப்பதற்காகவும் எங்கள் ஜெபத்தை கேட்கின்றவராக இருக்கின்றதற்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. அந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு அந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொடர்பில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை இயேசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலை ஏற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.